ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா நெரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய காட்டு விநாயகர் கோவில், பிருகு முனிவர் கோவில். அருமையான ஒரு கோவிலுங்க, அமைதியான இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மரங்கள் வந்து சுற்றிலும் வச்சிட்ருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கோவில், அமைதியான இடத்துல சூப்பராக இருக்குங்க. நெரூர் வந்து நெரூர் கோயிலுக்கு வரீங்கன்னா வர வழியில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோதீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தமும் இருக்குது. இங்கே வந்து அரச மரம், வேப்ப மரத்துக்கு கீழே வந்து நாகர்கள்லாம் வச்சுருக்காங்க. அருமையான ஒரு கோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். காட்டு விநாயகர் ஆலயம் பாருங்கள், பிருகு முனிவர் கோவில்னு இருக்குது, காட்டு விநாயகர் ஆலயம்னு இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 250 ஆண்டுகள் பழமையான புகழ் சோழ மன்னரால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அருமையான அமைதியான இடத்துல இருக்குங்க. இங்கே நெரூர் வந்தீங்கன்னா, கரூர் பக்கத்தில் இருந்து நெரூர் வந்துட்டிங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திர கோவில் போகிற வழியிலேயே ஆண்டவேல இருக்குங்க இந்த கோவில். இந்த கோவிலே வந்து விசிட் பண்ணுங்கள். கோதீர்த்தம் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் வந்து அங்கங்கே வச்சு அதுக்கான என்ன மரம்ங்கிறதையும் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோதீர்த்தம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் கோதீர்த்தம் அப்படிங்கிறாங்க. நீரும் நிறையா தான் இருக்குது. இந்த கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்குங்க. அருமையான அமைதியான இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோவில் நல்ல காற்று வசதியாக அருமையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்குது. ஆலமரம் அதில் பழங்கள் வந்து அருமையாக காய்ச்சிருக்குங்க. பறவைகளுக்கு ஏற்ற ஒரு ஆலமரம். ஆலமரம் வந்து நிறையா உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருக்குங்க. பார்க்க முடியும். இது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பழம். இதில் வந்து விதைகள் அதிகமாக இருக்கும். இது வந்து சாப்பிட்டா அத்திப்பழம் மாதிரி இது விதைகள் அதிகமாக இருக்குது. அத்திப்பழத்துக்கு என்ன குணமோ அந்த குணம் இதுக்கு இருக்குங்க. இந்த ஆலமரத்து பழத்தை வந்து சாப்பிட்டா அதிகமான விதைகள் இருக்கிறதுனால குழந்தைகள் தாமதமாக இருக்குங்க, இது சாப்பிட்ணும். இந்த அத்திப்பழத்தில் இருக்கிற மாதிரி விதைகள் இதில் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த விதைகள் உள்ள பழத்தை சாப்பிடும்போது அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். சந்ததி வந்து வளரும். இந்த பழத்தை நம்ம வந்து தேனில் ஊற வச்சு காய வச்சு பக்குவப்படுத்தி சாப்பிட்டா குழந்தைகள் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப தாமதமாகுது இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமாக அமையுங்க. ஆலமரத்துடைய பழம்.